மக்களே, நான் தசனா. வெல்கம் டு டுலிசனா. இன்னைக்கு நான் வந்து வீடியோல இந்த மேக்கப் எப்படி ரீக்ரியேட் பண்றதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மேக்கப் இந்த சென்ஸ் இட்ஸ் லைக் a festive makeup but with only 5 products. But technically 6 product, but அதுல ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து 5 ப்ராடக்ட் மேக்கப் டுட்டோரியல் தான். ஓகேவா? லைக் ஒரு வெரி நேச்சுரல் ஸ்கின் லைக் யார் வேணாலும் பண்ணக்கூடிய உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சே நான் உங்களுக்கு எப்படி லைக் ஒரு 3D மேக்கப் மாதிரி லைக் 5 ப்ராடக்ட்டை மட்டும் வச்சு இந்த மேக்கப்பை வந்து கிரியேட் பண்றது இட்ஸ் லைக் அன் ஆர்ட். அந்த ஆர்ட்டை தான் நான் வந்து உங்களுக்கு நீங்க சொல்ல போறேன். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே உங்களுக்கு எப்போ போல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். பிளஸ் நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லயே அதோட ஷேட் நேம் என்னன்னு கொடுப்பேன். ஸோ அதையும் வந்து மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் அங்க நான் அடிக்கடி கிவ் அவே கொடுப்பேன். யூடியூப்பை விடைக்கும் இன்ஸ்டாகிராம்ல தான் கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்றது ஈஸியா இருக்குது. பிளஸ் அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றதும் உங்களுக்கு வந்து ஈஸி. யூ ஜஸ்ட் ஹேவ் டு டிஎம் மீ. உங்களுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அண்ட் இந்த மேக்கப் கூட போடுறதுக்கு உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ இல்லைனா அந்த ஐ கார்ட்ல இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு அந்த லிங்கையும் கொடுக்குறேன். ஐ ஹவ் கிவன் 9 லாங் லாஸ்டிங் அஃபோர்டபிள் லிப்ஸ்டிக் ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்த வீடியோவை நான் வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல உட்காந்து எடுக்கலாம்னு நினைச்சேன். பட் ஐ டோன்ட் ஹேவ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து கண்டிப்பா ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல தான் உட்காந்துருப்பேன். பிகாஸ் நான் வந்து ஒரு ஃபுல் பீட் ஆர் என்ன சொல்றது பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் நான் வந்து போடலான்னு இருக்கிறேன். ஸோ அதுவும் எவ்வளவு சீக்கிரம் வேணும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ண போறோம். ஸ்கின் கேர் வந்து இந்த லிஸ்ட்ல ஆட் ஆகாது. லைக் இந்த ஐட்டம்ஸ் நான் வந்து ஆட் பண்ண போறது இல்லை நம்ம நம்பர்ஸ்ல. பிகாஸ் என்ன கேட்டீங்கன்னா ஸ்கின் கேர் இஸ் நான் நெகோஷியபிள். ஸோ உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட்ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்க ஸ்கின் டைப்பை பொறுத்து. இஃப் யூ ஹேவ் வெரி ட்ரை ஸ்கின் யூ ஹேவ் டு ப்ரெப் யுவர் ஸ்கின் மோர். பட் அதுக்காக உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னு உங்க ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஆயிலே எனக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோனா தட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த பிளிக்ஸோட டீபிக்மெண்டேஷன் மாய்ஸ்சரைசர் நான் வந்து எடுத்துக்க போறேன். டீபிக்மெண்டேஷனுக்காக எல்லாம் இல்ல. இட்ஸ் அ வெரி திக் அண்ட் நைஸ் மாய்ஸ்சரைசர். பிகாஸ் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி தட் இஸ் வாட் ஐ லைக். அண்ட் என்னோட நெயில்ஸ் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இட் இஸ் ஃபேக் நெயில்ஸ். ஃபேக் நெயில்ஸ் இஃப் யூ கேன் பிலீவ். இந்த நெயில் மட்டும் நான் கரெக்டான சைஸ் ஒட்டல. லைக் இட்ஸ் லிட்டில் பிட் பிக். இந்த சைடு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஐ லவ் இட் யூ கைஸ். போட்டு 3 நாளோ 4 நாள் கிட்ட ஆகுது. So far it's really good. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆப்ஷனல். நீங்க காலையில போறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு போறீங்கன்னா தேவையில்லை. தட் இஸ் சன்ஸ்கிரீன். நான் இந்த ரெனையோட போர் மினிமைசிங் SPF 70 சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லாங் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். அட் த சேம் டைம் இது வந்து போரை மினிமைஸ் பண்றதுனால யூ டோன்ட் நீட் a primer. பட் இது வந்து சுத்தமா ஹெவியா இருக்காது. உங்களுக்கு எந்த ஸ்கின் டைப் ஆளுங்கனாலும் யூ வில் என்ஜாய் யூசிங் திஸ். இப்போமே 3 finger ரூல் யூஸ் பண்ணுங்க. Let it dry. Next லிப்ஸுக்கு வந்து நான் இந்த ஹைஃபனோட லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ்வலி ஐ டோன்ட் லைக் திஸ் ஒன். இட்ஸ் நாட் தட் லாங் லாஸ்டிங் லிப்ஸ்ல போடுறதுக்கு. பட் இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு கடைசியில ரிமூவ் தான் பண்ண போறேன்ற காரணத்தினால நான் வந்து இதை போட்டுக்க போறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரைமரை நான் ஸ்கிப் பண்ணிக்க போறேன். பிரைமர் அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. பிகாஸ் ஆயில் வந்துச்சு அப்படின்னா நீங்க இடப்பட்ட நேரத்துல டிஷ்யூ வச்சு லைட்டா ஒத்தி எடுத்தாலோ இல்லைனா நீங்க பவுடர் வச்சு போட்டுக்கிட்டாலோ தட் டஸ் த ஜாப். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பிரைமர் தேவையில்லை டே டு டே லைஃப்ல. நான் மேக்கப் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணேன். பட் தட் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அதை நம்ம கன்சீல் பண்ண போறோம். அதுக்கு நான் இந்த LA Girlோட ப்ரோ கன்சீலர் யூஸ் பண்ணிக்க போறேன். இட்ஸ் அ வெரி கிரேட் கன்சீலர் வித் அ கிரேட் கவரேஜ். நீங்க உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கன்சீலர்ஸை நம்ம வந்து எல்லா இடக்கும் கொண்டு போகணும்னு அவசியமே கிடையாது. நான் வந்து இந்த கன்சீலர் எதுக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா தே ஹாவ் கிரேட் ஷேட் ரேஞ்ச், டிஃப்ரெண்ட் அண்டர் டோன்ஸும் கூட. ஸோ உங்களுக்கு ஷேடு கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சிரமமா இருக்காது. லைக் ஐயோ இவ்வளவு ஷேடு இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு சிரமமா இருக்குமே தவிர ஐயோ என் ஷேடு இல்லையே அப்படின்னு உங்களுக்கு வந்து சிரமமா இருக்காது. உங்களுக்கு இந்த அளவுக்கு கவரேஜ் வேணும்னா அப்படியே கூட விட்டுக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் அ மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் கன்சீலர். ஸோ நான் வந்து பில்ட் பண்ணிக்க போறேன் என்னோட அந்த ஸ்டப்பர்டான மார்க்ல மட்டும். பிகாஸ் நம்ம கலர் கரெக்ட் பண்ணல அதனால. இந்த அளவுக்கு கவரேஜ் போதும்னா உங்களுக்கு வந்து நீங்க அப்படியே விட்டுக்கலாம். எனக்கு வந்து போதும். இதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்கின் டென்ட் எடுக்க போறேன். ஸ்கின் டென்ட் வந்து உங்களுக்கு பெருசா கவரேஜ் கொடுக்காது. பட் அட் த சேம் டைம் உங்க ஸ்கின்னை வந்து ஓரளவுக்கு ஈவன் டோன் பண்ணும். அதுக்கு நான் இந்த ஹவுஸ் ஆஃப் மேக்கப்ல இருந்து வர உங்களோட லூமினஸ் ஸ்கின் டென்ட் நான் வந்து எடுத்துக்க போறேன். இட்ஸ் நாட் க்ளோயி ஆர் எனிதிங். இட்ஸ் லைக் a dewy ஸ்கின் டென்ட். ஓகேவா? பட் ஸ்கின் டென்ட்டா இருந்தாலும்
நம்ம எங்க போடணுமோ அங்க மட்டும்தான் போட போறோம். கண்ணுக்கு கீழே லைட்டா போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம அங்க வந்து கன்சீலர் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்ல. லைக் ஹைலைட்டிங் கன்சீலர். சீக்ஸ்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா மூக்குல நாடியில கொஞ்சம், நிறைய போடாதீங்க பிகாஸ் நம்ம கலர் கரெக்ட் பண்ணல. அப்புறமா கொஞ்சமா நெத்தியில. இதுக்கப்புறம் வேணும்னா மட்டும் we can build. ஓகேவா? இந்த ஷேடு வந்து ரொம்ப லைட்டான ஷேடு தான் எனக்கு. பட் சொன்ன மாதிரி it has little to no coverage, so that doesn't matter actually. நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட கண்ணுக்கு கீழேக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்க போறேன். எனக்கு அந்த முடிஞ்ச அளவுக்கு கவரேஜ் வேணும் ஒரு பிரைட்னஸ்க்காக. தெரியுதா டிஃபரன்ஸ்? தெரியுதா? இதனால தான் நான் வந்து உங்களுக்கு லைட்டரான ஷேடுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் நீங்க பிரைட்டன் ஆக்க வேண்டிய இடத்த மட்டும் பிரைட் பண்ணீங்க அப்படின்னா யூ டோன்ட் நீட் எனி எக்ஸ்ட்ரா ஹைலைட்டிங் ஆர் எனி பிரான்சிங். புரியுதா? ஸோ அதனால நம்ம வந்து 2 ப்ராடக்ட்ஸை கட் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து பிரான்சர் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு லீவ் இட் அட் தட். நெத்திலையும் பெருசா நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. இட் லுக்ஸ் ஸ்கின் லைக், இட் லுக்ஸ் நைஸ். இப்போ உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா இந்த ஸ்டெப் நீங்க வந்து லைட்டா பண்ணிக்கிட்டா போதும், ஆர் இட்ஸ் ஆப்ஷனல். சரியா? பட் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்ங்கிறதுனால இட் லுக்ஸ் ரியலி குட் ரைட் நவ். பட் இங்கெல்லாம் வந்து எனக்கு க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இந்த பவுடர் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் அதுக்கு அந்த மேக்கப் ரெவல்யூஷனோட ஹச்டி சூப்பர் மேட் பனானா பவுடர் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். இட் இஸ் அ கிரேட் பவுடர் ஆன் அஃபோர்டபுள் பிரைஸ் யூ கைஸ். இட்ஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போ உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்குதுன்னா நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்னா, சேம் ப்ரஷ் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஃப்ளஃபியான ஒரு ப்ரஷ் எடுத்து அதில் பவுடர் எடுத்து இங்கே மட்டும் லைட்டாக செட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்து உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் ரிங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை மட்டும் பண்ணுங்க. வேற எங்கேயுமே உங்களுக்கு வந்து மேபி அதான் ஸ்மைல் லைன்ல வேற எங்கேயும் பண்ணணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. பட் ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஸ்பஞ்சை எடுத்தே ஆகணும். நம்மளோட சீக்ரெட் ஆயுதம் ஸ்பஞ்ச் தேவை கண்டிப்பா. And start pressing. டிஃபரன்ஸ் தெரியுதா? இன்ஸ்டன்ட் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுதா? என்னோட சென்டர் ஆஃப் த ஃபேஸ்ல மட்டும் நான் வந்து இந்த ஸ்பஞ்சை வச்சே நான் செட் பண்ணிக்கிறேன். மற்ற இடத்துக்கு ஐ எம் கோயிங் டு டேக் அ ப்ரஷ். சேம் பவுடரை எடுத்து எக்ஸஸை டஸ்ட் பண்ணிட்டு லைட்டா, பிகாஸ் எனக்கு ஆயிலி ஸ்கின், அதனால எனக்கு வந்து மேக்கப் செட் பண்ணியே ஆகணும். So far we have used 3 products. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேக்ஸோட காஜல் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். இது வந்து ஆப்ஷனலான்னு எனக்கு வந்து சொல்ல தெரியல. பிகாஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போடுறோம்னாலே காஜல் இஸ் அ மஸ்ட். ஸோ அதனால ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ். லைட்டா ஒரு ஸ்மோக்கியாയി ட்ரை பண்ண போறேன். ஐலைனர் யூஸ் பண்ண வேண்டாங்கிற காரணத்தினால. இட்ஸ் வெரி பிக்மெண்டட், இட்ஸ் வெரி க்ரீமி, இட்ஸ் வெரி லாங் லாஸ்டிங். அதனால தான் நான் வந்து மெயினாக ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லைட்டை நான் வந்து மேலேயும் லைட்டாக லைன் பண்ணிக்கிட்டேன். இனி ஒரு ப்ரஷ் எடுத்து ஐ எம் கோயிங் டு ஸ்மட்ஜ் இட் அவுட். லைட் அப்போட நீங்க வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி கொஞ்சம் ஐலைனர் போட்ட மாதிரியே இருக்கும். பட் சேம் டைம் இட் டசன்ட் ஹேவ் டு பி வெரி ப்ரிசைஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் இதுங்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது ஒன்று கிளிட்டரா நம்ம ஐலைட்ஸ்ல இருந்தாதான் அது வந்து கொஞ்சம் கிளாம் லுக் மாதிரி லைட்டாவது தெரியும். ஸோ அதுக்கு நான் இந்த நைக்காவோட பேலட் எடுத்துக்கிறேன். இட்ஸ் வெரி அஃபோர்டபுள். உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்கான ஷேட்ஸ்லயும் இதுல வந்து இருக்குது. நீங்க வந்து இதை ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் வெரி பேசிக், ஸோ இட் ஒர்க்ஸ். அதனால நான் வந்து என்ன பண்ணிக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து கொஞ்சம் காஜல் எனக்கு ஜாஸ்தி ஆன போல் இருக்கிறதுனால இந்த லைட்டர் ஷேட் எடுத்து லைட்டா அதையும் லைட்டா ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆப்வியஸா தெரியாது. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த கிளிட்டர் எடுத்துக்க போறேன். ஏன்னா இதுதான் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்றது. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் ஒன். சரினா? இட்ஸ் a beautiful palette. It's very creamy. It's very pigmented. பிகினர்ஸ் கூட ஈஸியா ஒர்க் பண்ணிக்கலாம் இதை வச்சு. லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, உங்ககிட்ட எது பிடிச்சதோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் லிப்ஸ்டிக், புல்லட் லிப்ஸ்டிக்ஸ், எனிதிங் யூ லைக். பட் கலர் வந்து உங்க சீக்ஸ்லயும் நல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கு நான் வந்து இன்னைக்கு இந்த ப்ராஷோட புல்லட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்க போறேன். இதோட ஷேட் வந்து காஃபி டேட். ஒன் ஆஃப் மை கரண்ட் ஃபேவரட் ஷேட்ஸ் அட் த மூமெண்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ்லயும் நல்லா இருக்கும், சீக்ஸ்ல ஆஸ் அ பிளஷாவும் நல்லா இருக்கும்.
blush done. And இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்க காய விட்டதுக்கு அப்புறமா இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும் ஆகாது. இட்ஸ் லைக் மேட் லிப்ஸ்டிக் தான். ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. லைக் ரொம்ப டச் பண்ண வேண்டி வருமோன்னு உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. பட் லெட் இட் ட்ரை, ஃபுல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. 3-4 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அண்ட் blush வந்து நீங்க வந்து ஓவர் போர்ட் ஆயிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் தி அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அவ்வளவுதான், இதுதான் என்னுடைய festive makeup with only 5 products. Technically 6, but 5 products. Let me know in the comments. நீங்க வந்து ரீக்ரியேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க. ரீக்ரியேட் பண்ணுவீங்கன்னா எதுக்கு ரீக்ரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. வேற இந்த மாதிரி வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்க எல்லாரும் அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா.